விருச்சிக ராசிக்கு இந்த ஆண்டு துவங்கும் போதே ஜனவரி 16 அப்படிங்கிறது துவங்கும் போதே அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் ருச்சக யோகம்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சம் பெறுவதனால் ஒரு யோகம் அப்படிங்கிறது உருவாகுதுங்க. மகர ராசியில் கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் எல்லாம் சேர்ந்து ஒன்றா மீட்டிங் போடுது. 1ஆம் வீட்டிற்கும் 6ஆம் வீட்டிற்கும் அதிபதியான செவ்வாய் உங்களுடைய 3ஆம் வீட்டில் உச்சம் பெறுவது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க. 3ஆம் வீடு அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம், வெற்றிக்கான ஸ்தானம். ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் முயன்று முடியாத விஷயங்கள் இப்போ உங்களுடைய முயற்சியால் முன்னெடுக்கப்பட்டு அது உங்களுக்கு நல்ல பலன்களையுமே தரப்போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். இவ்வளோ நாள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நிறையா நடந்திருப்பீங்க. நம்ம ஒரு விஷயம் எதிர்பார்த்துருந்துருப்போம். அது உத்தியோக உயர்வாக இருக்கலாம், வியாபாரம் செய்வதாக இருக்கலாம், இதெல்லாம் தட்டி போயிட்டே இருந்திருக்கும். அந்த உயர்வுகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டத்தில் அடியெடுத்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத செவ்வாயே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உறுதிப்படுத்துகிறாரு. காரணம் என்னென்னா, உங்களுடைய ராசியின் அதிபதியே செவ்வாய் தான். ஸோ அவர் உச்சமடையும் போது உங்களுக்கு தான் முதல் நன்மை, உங்களுக்கு தான் முதல் பரிவட்டமே கட்ட போகிறார் அவர். ரொம்ப இது மட்டுமா நாங்களும் சேர்ந்துக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் குருவும் 9ஆம் வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் நின்று உங்களுக்கு நல்ல பலன்களை தரப்போகிறார். அதே மாதிரி 5ஆம் வீட்டில் நிற்கக்கூடிய கிரகத்தினாலையும், அதாவது சனியினுடைய நகர்வினாலையும் உங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கவே போகுது. இந்த சமயங்களில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். யாரையும் நம்பி அதிகப்படியாக பணத்தை கடன் கொடுத்து விடக்கூடாது, ஜாமீன் கையெழுத்து போட்டு விடக்கூடாது. எல்லாமே சிம்பிளாக இருக்கணும். முடிந்தவரை சிம்பிளாக உங்களை வைத்து கொண்டீர்கள் என்றால் இந்த உலகத்திற்கு நீங்கள் எப்போதும் உழைக்கக்கூடியவராகவும் எப்போதும் ஹம்பிளான பர்சனாக தான் தெரிவிங்க. ஏன்னா கொஞ்சம் நமக்கு வெற்றி வர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு கர்வத்தில் ஆட ஆரம்பித்தா அதுவே நம்மளை இந்த ஆண்டு இறுதிக்குள்ளார முடிச்சு விட்ருவோம். அதனால தான் கொஞ்சம் நீங்கள் ஹம்பிளாக இருக்கணும், கிரவுண்டடாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம். மற்றபடி உங்களுக்கு எந்த கெடுதலும் கிடையாது. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய காட்டில் மழை.